மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாமகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தங்கர் பச்சானுக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆரணியில் கணேஷ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இறங்குறாரு. அரக்கோணத்தில் பாலு அவர்களும், திண்டுக்கல்ல வழக்கம் போல திலகபாமாவும் இறங்குறாங்க. இதே போல தேவதாஸ் உடையார் முன்னாள் MP அவர் கள்ளக்குறிச்சியில் இறங்குறாரு. இந்த வேட்பாளர் பட்டியலை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல இந்த வேட்பாளர் பட்டியல் பாமக அறிவித்தது என்பதில் முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் என்று அன்புமணி ராமதாஸையோ அல்லது சௌமியாவையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி இல்லை என்பதாகவும் அவர்கள் பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸினுடைய காலம் என்பது இன்னமும் இருக்கிறது, ஓராண்டுக்கு மேல் என்று சொன்னதனால்தான் இறக்கவில்லை என்று சொல்கிறார்கள். சரி, அதாவது அதிமுகவிடம் வாங்கிய மாநிலங்களவை உறுப்பினர் இப்பொழுது அதிமுகவுக்கு எதிராக பாஜகவுடன் நிற்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கிறார் என்பதும் புரிகிறது. அது மட்டுமல்லாமல் திலகபாமா அங்கே திண்டுக்கல்லில் போட்டால் நாடார் சமூகத்தினுடைய வாக்குகளை ஏற்கலாம் என்பதாக அவர்கள் நினைக்கலாம். அங்கே 3 சட்டமன்ற தொகுதிகள் வன்னியர்கள் இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவ வன்னியர்கள். கிறிஸ்துவ வன்னியர்களை MBC மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சேர்க்க வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கை இன்னமும் ஏற்கப்படவில்லை என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி நேரத்தில் அவர்கள் திமுக பக்கம்தான் போவார்களா என்ற கேள்வியும் கூட இன்னொரு பக்கம் எழுகிறது. அதே சமயத்தில் தங்கர் பச்சான் நிற்பது கடலூர் என்று வரும்பொழுது ஏற்கனவே சீமானுக்கு செல்வாக்குள்ள ஒரு கடலூர் மக்களவை தொகுதியில் தங்கர் பச்சனை இறக்கியிருப்பது என்பது ஒரு போட்டியாக தெரிகிறது. இது தவிர முரளி சங்கரை விழுப்புரத்தில் போடுவது என்பது, முரளி சங்கர் ஏற்கனவே சென்ற முறை வடிவேல் ராவணன் என்றார். வடிவேல் ராவணன் வெளியூர்காரர் என்ற விஷயங்கள் வந்தது. முரளி சங்கரும் கூட தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதனால் அதை வெளியூர் என்று பார்ப்பார்களா என்று நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம். இத்தனைக்கும் மத்தியில் இப்பொழுது பாமகவினுடைய வாக்கு வங்கி என்பது உறுதியாக தங்கள் பக்கம் இருக்கும் காரணத்தினால், 20 லட்சம் வாக்குகள் அவர்களுக்கு உறுதியாக இருக்கும் காரணத்தினால் பெரிய அளவுக்கு தங்களுடைய வேட்பாளர்களுக்கு அதை அவர்கள் அளித்து அதன் மூலம் பாஜகவினுடைய கூட்டணியை வலுப்படுத்துவார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மட்டும் உண்மை. அதன் மூலம் மீண்டும் மோடி வந்துவிட்டால் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் நல்லதொரு அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்கிறோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அதே சமயம் சிதம்பரம் தொகுதியில் இப்பொழுது அவர்கள் போட்டியிடவில்லை என்பது உள்ளபடியே அங்கே பாஜக சார்பாக நிறுத்தி வீழ்த்த வேண்டும், இந்தியா கூட்டணியினுடைய திமுக கூட்டணியினுடைய PCK தலைவரை என்ற ஒரு கணக்கில் தான் என்பது போல செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு இவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு என்பதற்குள் இத்தனை பின்னணி தகவல்களும் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நன்றி திரு TSS மணி, உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.